அபிராமி செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப அம்மா வேற வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அவரு இந்த விஷயமா தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா இருங்கன்னு நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க. வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. கரெக்டா அங்க மண்டபத்துல பார்த்தா ரியா வர்றாங்க. என்ன உன் புருஷனை காணோம்? உன் புருஷனை உன் அக்காவை தேடிட்டு போயிருக்கான் போல இருக்கு. இங்க பாரு, மரியாதையே சொல்லு. மீனாட்சி அக்காவை எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிடு. ஏன் நீ என்ன லூசா? நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு உன் புருஷன் போய் காப்பாத்திட்டு வருவான். அப்புறம் நான் என்ன பண்றது? இங்க பாரு, மீனாட்சியை கண்டே பிடிக்க முடியாது. நீங்க கண்டிப்பா பாட்டி கால நானும் ஆனந்தம் தான் விழுக போறோம் பாரு. வேணும்னாலும் நீ பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் பார்க்கலாம். கார்த்திகை வேற தப்பா பேசுறாங்க ரியா. அதுக்கு தீபா சொல்றாங்க, இங்க பாரு, புருஷனை விட்டு ஓடி போனவளா இப்படி சேலஞ்ச் விட்டுட்டு அவங்களே இவங்களையும் பேசிட்டு இருக்கிற. ஆனா என் புருஷன் கண்டிப்பா மீனாட்சி அக்காவை காப்பாத்தி கூட்டிட்டு வருவாங்க. உங்ககிட்ட சேலஞ்சே நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க. அடுத்ததே பாத்தீங்கன்னா கார்த்திகை காமிக்கிறாங்க. மீனாட்சி இருக்க இடத்த கார்த்திக் கண்டுபிடிச்சிடுறாரு. அங்க இருக்க அத்தனை பேத்தையும் துவம்சம் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சியை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாரு. அடுத்ததே மண்டபத்தை காமிக்கிறாங்க. கேக்கெல்லாம் வந்துருச்சு. எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோல தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அபிராமி எழுந்திரிச்சு வர்றாங்க. அபிராமி பக்கத்துல பாட்டியும் உட்காந்துருக்காங்க. எழுந்திரிச்சு வர்றாங்க. தீபா கிட்ட கேக்குறாங்க குசு குசுன்னு, எங்க என்னாச்சு, இன்னும் வந்துட்டாங்களா என்ன? அத்தை வந்துட்டேன்னு இப்பதான் அத்தை போன் பண்ணாரு, வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு, வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எங்கதாமா போனாங்க? அதான் சொன்னனே அத்தை, ரியா விஷயமா தான் அவரும் மீனாட்சி அக்காவும் போயிருக்காங்க. என்னம்மா இது, எனக்கு ஒரே பயமா இருக்கு. இங்க வேற பாருங்க, அம்மா வேற கேட்டுட்டே இருக்காங்க, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போதே நாச்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க பாட்டி. அம்மா கொஞ்சம் இங்க வந்து பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இன்னும் கடைக்குட்டிய காணோம், எங்க போயிட்டான்? இல்லம்மா இப்ப வந்துருவாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ரியாவை பாக்குறாங்க. ஆமா, இந்த புள்ளி ரொம்ப நேரமா நம்ம குடும்பத்து கூடயே ஒட்டிட்டு இருக்குதே, இது யாரு? அது அது அப்படின்னு அபிராமி சொல்ல வர்றப்பயே தீபா சொல்றாங்க, பாட்டி இது கார்த்திக் மாமாவோட ஃப்ரெண்டு பாட்டி, இங்கே கொஞ்ச நாள் தங்கறதுக்காக வந்திருக்காங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரிம்மா. ஆமா, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேக்குறாங்க ரம்யாவை. இது என் ஃப்ரெண்டு பாட்டி, பேரு அம்மு அப்படிங்கிறாங்க. நல்ல பேரா தான் இருக்குது. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல பாட்டி, இன்னும் ஆகல அப்படின்னு சொல்லும்போது தீபா சொல்றாங்க, பாட்டி இவ பெரிய கம்பெனி, நம்ம கம்பெனி மாதிரியே உன்ன நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படித்தான் இருக்கணும் பொம்பளைங்க, வீட்டுல சமையல் பண்ணிக்கிட்டு சும்மாலாம் இருக்கக்கூடாது, இது மாதிரி செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா சொல்றாங்க, உங்க ஆசீர்வாதம் இருக்கிறப்போ, உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கப்போ கண்டிப்பா நான் இன்னும் பெரிய லெவலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குசு குசுன்னு ரியா ஆனந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பின்னாடி நீங்களும் நானும் அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பனா தான் எல்லாத்துக்கும் நான் உங்க ஒய்ஃப்னு தெரியும், பர்டிகுலரா பாட்டிக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எல்லாமே நீ நினைச்சது மாதிரி தான் நடக்கும், கவலைப்படாத ரியா அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் எல்லாம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டேஜ்ல போய் ஏறி நின்னுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அபிராமிக்கும் தீபாவுக்கும் ஒரே குழப்பத்துல இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, என்ன இவ்வளவு நேரம் வச்சு, பேசாம கேட்க விட்டு அவங்க வரப்போ வரட்டும் அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல வந்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அருணாச்சலம் பார்த்துட்டு, என்னாச்சியா, கார்த்திக்கும் மீனாட்சி எங்க போயிட்டாங்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, ரெண்டு பேரும் இந்த ரியா விஷயமா தான் வெளியே போயிருக்காங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லி தீபா சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க, அதுவும் விஷயத்த சொல்ற, இதை கேட்டாவே எனக்கு என்னமோ வில்லங்கமா தான் தோணுது அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரம் வேற வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஆனந்த் கிட்ட ரியா சொல்றாங்க, இங்க பாருங்க, இவங்க கேட்க விட்டுறாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நம்ம போய் அத்தை மாமா காலில் விழுகலாம், அப்புறம் பாட்டி காலில் விழுகலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி ஏதாச்சும் திட்ட போறாங்க, இங்க பாருங்க இத்தனை பேர் இருக்காங்க, பாட்டி காலில் விழுந்தா என்ன திட்ட போறாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வா, நீ சொல்ற, சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு ஆனந்த். ஸ்டேஜ்ல ஏறி நின்னோடனே வயித்தை கலக்குது அபிராமிக்கு. ஐயோ, இவன் ஏதாச்சும் கால கீழே விழுந்துருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்றாரு ஆனந்த். பாட்டிக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்றான் இவன் அப்படிங்கறதுக்குள்ளேயே கரெக்டா பாத்தீங்கன்னா அத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனாட்சி பார்த்தா கார்த்திக் மீனாட்சி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. வேக வேகமா ரெண்டு பேரும் வர்றாங்க. இவ எப்படிடா வந்தா அப்படின்னு ரியா முழிச்சுட்டு இருக்காங்க. போச்சு, இவன் வந்துட்டாளா, நம்ம சொன்ன ஐடியா பூரா சொதவி போட்டா அந்த ரியா. இவ பாடி நீ திண்டாட்டம் தான் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஸ்டேஜ்ல ஏறி போய், பாட்டி
எப்ப பாட்டி வந்தீங்க அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. ஆனா ஸ்டேஜ்ல மேல ஏறாம கீழேயே நிக்கிறாங்க மீனாட்சி. தீபா வந்து மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா நீ இப்பதான் வந்து கேக்குற, நீ என்ன முன்னாடி நின்று வரவேற்பேன்னு நினைச்சேன், நீ இப்பதான் வர்ற, என்னமோ ஒரு சின்ன வேலையா வெளியே போனேன்னு சொன்னாங்க. ஆமா பாட்டி, அது இப்பதான் முடிஞ்சது, அதான் வந்த, சாரி பாட்டி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பேராண்டி, வா கேட்க வெட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் ஆனந்த் கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னமோப்பா பேசிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ஆனா நீ கொஞ்சம் வா பேசணும் அப்படிங்கிறாங்க. எனத்த பேசுறது இங்கே எல்லாத்தையும் சொல்ல, இங்க பாரு, இங்கே பேசுறா உனக்கு தான் அவமானம், அது மட்டும் இல்லாம நான் சொல்றத கேட்கலைன்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனையாகும், நீ முதல்ல வா தனியா பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. சரி வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உன்னை வந்து ரியா ஏமாத்துறாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. நான் நம்பவே மாட்டேன், நீ சும்மா சொல்லுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு. உனக்கு அதான எவிடன்ஸ் தானே இருத்தரா அப்படின்னு இந்த வீடியோ எடுத்தாங்கல்ல, அதை காமிக்கிறாங்க ஆனந்த் கிட்ட. ஆனந்த் பாக்குறாரு. அந்த வீடியோவை பார்த்தனே பயங்கர கடுப்பாயிராரு ஆனந்த். இப்ப தெரியுதா ரியா எப்படி உன்னை ஏமாத்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா, ஏன் இவ இப்படி பண்ணா? அவ சொன்னதை கேட்டுட்டு தான் உங்களோட சண்டை போட்டு நம்ம கம்பெனியே உன்னை லேபரா வேலை பார்க்க வச்சேன்டா. அப்புறம் ரம்யா கம்பெனிக்கு அனுப்பிச்சு உன்னை வேலை பார்க்க வச்சேன். அப்பா அம்மா எல்லாத்திட்டையுமே எடுத்துக்கிட்டு அவ கூட வாழணும்னு நினைச்சேன். அவன் புருஷனை வந்து சொன்னா அவ கெட்டவனு, நான் அவன் சொன்னதை நம்பவே இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மோசம் பண்ணிட்டா. இப்பவே போய் அவளை என் கையாலே போட்டு தள்ளினா தான் எனக்கு நிம்மதியாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனந்த். ஆனந்த் இப்ப நீ போக வேண்டாம், பாட்டி முதல்ல ஊருக்கு போட்டோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லடா, என்ன பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் எதிரா பண்ணிட்டாலேடா அப்படின்னு கார்த்திக் கிட்ட சொல்றாரு ஆனந்த். அப்போ கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வீடியோ என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணியை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க அந்த ரியா. நான் தான் போய் அண்ணியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அதை கேட்டோடனே கடுப்பாகிறாரு. அவளெல்லாம் என் கையால போட்டு தள்ளினா தான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். பாட்டி இருக்காங்களே, நான் அமைதியா இருக்கேன்டா. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போறாங்கன்னா நீ எதுவுமே பேசாத, அப்புறம் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஏறி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அமைதியா வர்றாரு ஆனந்த். அதை பார்த்தோன்னே ரியாக்கு தெரிஞ்சு போயிருது, உண்மைலாம் தெரிஞ்சு போச்சுன்னு. நேரா மீனாட்சி கிட்ட வர்றாரு. மீனாட்சி என்ன மன்னிச்சிரு மீனாட்சி, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிரு, வா அம்மா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சியும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வந்து அருணாச்சலம் அபிராமி கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அபிராமி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், இனிமேல் உங்க 2 பேர்த்துக்கிட்ட சண்டையே 2 பேத்துக்கு வரக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ரியா நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திக் சொன்னாங்கல்ல, உங்க கல்யாணம் ஆன ஆள அப்போ உங்க 3 பசங்களும் அவங்களோட ஒய்ஃபோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட வாங்குவாங்க, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னார்ல. அதை வந்து ரியா நினைச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.